பிற மாநிலங்களில் நடுவண் அரசின் திட்டங்கள் உடனுக்குடன் செயல்படுத்துவதைப் போல் தமிழ்நாட்டில் அவ்வாறு செய்ய முடியாததற்கான காரணத்தை விளக்கியுள்ள வானதி சீனிவாசன், தீபாவளிக்கு மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கவில்லை எனவும், சட்டப்பேரவையில் தாம் தீபாவளி வாழ்த்து கூறியதை கூட பேரவைத் தலைவர் நீக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாநில தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாநில முதல்வர் அவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கிறது. அதே பெருந்தன்மையோடு தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்டதை கூட சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்குகின்ற அளவிற்குத்தான் திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது. பேரவை தலைவருடைய எதேச்சாதிகாரம் இருக்கிறது. ரயில்வே, துறைமுகங்கள், கேஸ் பைப்லைன், இந்த மாதிரி ஏர்போர்ட், இந்த மாதிரியான தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு 6 மடங்கு அதிகமான நிதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வரி வருவாயை நீங்க அதை உயர்த்துவதற்கும் அல்லது கடனை குறைப்பதற்கும் உங்ககிட்ட என்னங்க இருக்கு திட்டம்னு கேட்டா, அதை விட்டுட்டு மோடி அவர்கள் யூபிக்கு கொடுக்கிறாரு, மோடி அவர்கள் குஜராத்துக்கு கொடுக்கிறாரு, அங்க ஒரு திட்டத்தை நிறைவேற்ற சொன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாம நிலம் எடுப்போம், மற்றதும் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க திட்டத்தை கொடுக்கும் போது கூட அதற்கு ஒத்துழைப்பு இல்லை. ஏன் ஒத்துழைப்பு இல்லை? அதுல வேற ஏதாவது வர முடியுமான்னு பார்த்தோம்னா நிச்சயமா ஒத்துழைப்பு வராது.